ஹாய் பிரபு. ஹாய் ப்ரோ. மெயினா இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம இந்தியா உமன்ஸ் வேர்ல்டு கப் விளையாட்டு இருக்காங்க. ஸோ ஐசிசி வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லணும், இந்தியா உமன்ஸ் சொல்லக்கூடாது. ஐசிசி வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. ஸோ சம் மேட்சஸ் ரிவ்யூ பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதுல நேற்று இந்தியா மேட்ச் ஆட்டாங்க, அதுக்கு ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். பட் நாளைக்கு ப்ரிவியூ இருக்கு, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு பாகிஸ்தான் ப்ரோ, அதுக்காக ப்ரிவியூக்காக வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு மேட்ச் எப்படி போகணும் நீங்க ஆல்ரெடி பேசிட்டீங்க. பட் நான் நாளைக்கு மேட்ச் என்னோட தாட்ஸ் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டே மேட்சா நடக்குது, அதனால துபாயில நடக்குது. போன மேட்ச்ல ஒரு சில தப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த தப்பு என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து துபாய் ஷார்ஜா மேபி போக போக மாறுமானு தெரியல. இப்படி நடந்த ஒரு 5-6 மேட்சஸ்ல பாத்துடல, துபாயில ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் தான் ஒர்க் ஆகுது, ஷார்ஜால ஸ்பின் ஒர்க் ஆகுது. அந்த தப்பு போன மேட்ச் பண்ணிட்டாங்க. 4 ஸ்பின் வச்சுன்னு போயிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, பட் அவங்களை யூஸ் பண்ணாம போயிட்டாங்க. அந்த தப்ப நாளைக்கு பண்ணக்கூடாது. அதோட நாளைக்கு மார்னிங் மேட்ச், வெயில் அடிக்கும். சீரியஸா வெயில் டைம்ல ஸ்பின் ஒர்க் ஆகுமா, சான்ஸ் கம்மி தான். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸ்பின் ஃபாஸ்ட் தான் போகணுமே. அவ ஃபாஸ்ட்டுக்கு தான் போகணும். இப்போ இந்தியா என்ன பண்ணியே ஆகணும்னா, ஏன்னா பாகிஸ்தான் நல்ல ஒரு அந்த டீம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க கேப்டன் நியூ கேப்டன் ஃபாத்திமா சனா ஃபாஸ்ட் பவுலர் வேற 3 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல கான்ஃபிடன்ஸா வருவாங்க. கான்ஃபிடன்ஸா வந்து நேற்று ஆல்ரெடி நிறைய மேட்சஸ் ஃபாலோ பண்ணிருக்கணும், இவரும் கேட்டிருந்தாரு ஆகாஷும். அப்படி பார்த்ததுல வந்து இந்த கிரிட்டிக்கல் மேட்சஸும் சரி, இல்ல வந்து டூ ஆர் டை மேட்சஸ்லயும் சரி பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நல்லா காமிச்சாங்க ஹர்மன்பிரீத் கௌர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா ஆட தெரியல. யாருக்கு ஆட தெரியலன்னா, ஷிஃபாலி வர்மாக்கு ஆட தெரியல. அதுக்கப்புறம் இல்ல அவங்க நான் பேசுற மாதிரி அவங்களை பத்தி பேசுறோம், நிறைய டேமேஜ் தான் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ரிச்சா கோஷ் சொல்லி ஆகணும். நேற்று மேட்ச்ல பாக்குறேன், ரோஸ்மெரி ஃபர்ஸ்ட் பால் எடுத்து போடுறாங்க, அவுட். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டெம்ப் மேல பால் போயிடுச்சு. அந்த பிரச்சனை பண்றாங்க, அந்த நெகட்டிவ்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்தியா நாளைக்கு? இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். நான் வந்துட்டு இப்ப இந்தியால வந்துட்டு நீங்க டெத் ஓவர்ல ஸ்பின் கொடுக்குறீங்கன்னா வேற, நம்ம ஊர் ஸ்பின் ட்ராக்கு ஸ்பின் எடுக்கும். ஓகே, உங்க பூஜா வட்சர்கர் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காங்க, 9 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்கள பேக் பண்ணிட்டு ஒரு 17th ஓவரோ 19th ஓவரோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தீப்தி சர்மா வரிசையா 15, 17, 19 போடுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க யூஸ் பண்ண டாக்டிக்ஸ்னா கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பெருசு, ஸ்பின் போட்டா அடிக்க மாட்டாங்க. நியூசிலாந்து கிளவரா ஆடினாங்க, எல்லாம் கிரவுண்டோட ஆடினாங்க, கேப்ஸ்ல அடிச்சாங்க. இன்னொன்னு இந்தியா ஃபிளாப்பியா இருந்தாங்க, ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்லாப்பி. 2 கேட்ச் விட்டாங்க, மிஸ்ஃபீல்ட் 2 போச்சு. சொல்லுங்க. கரெக்ட். இல்ல இதுக்கு நான் அப்பவே மெசேஜே போடலாம்னு நினைச்சேன், இல்ல வீடியோல பேசிக்கலாம்னு நினைச்சேன். ஆல்ரெடி நம்ம ஐசிசி ரிவ்யூ ஒண்ணு பண்ணோம் எல்லா டீம்ஸ் பத்தி. அப்ப பேசுறப்ப நான் ஸ்குவாட பார்த்து சொன்னேன், இந்தியா கிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் வீக், அவங்க கிட்ட இருக்க பிளேயர்ஸ் வீக்கா இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஸ்பின்னர்ஸை வச்சே போயிடலாம். டிபி சர்மா அவங்க காலங்காலமா ஒரு 4-5 வருஷமா அந்த 17, 19, 15 அந்த இவரு பிராவோ பண்ற வேலையை அவங்க பண்ணின்னு இருக்காங்க. அதே மாதிரி போயிடலாமே ஒர்க் பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இதான் ஒரு 2-3 ஃபிளாப் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிபி சர்மா. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து போட்டதுல இல்ல தீப்தி சர்மா வந்துட்டு ஒரு 2 அடி வாங்குறாங்கன்னா அது 2 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் இருந்தாதான் இவங்க தீப்தி சர்மாவை அடிக்க போயாவது விக்கெட் விடுவாங்க. அந்த எண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்னு கிடையாது. அங்கிட்ட போறது சின்ன பொண்ணு ஸ்ரேயங்கா பட்டேல், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்களுக்கு ஸ்பின் பிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பீஸ்ட். ஆனா இந்த மாதிரி பிளாட் ட்ராக்ல கொடுத்தா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ரேயங்கா பட்டேல்லாம் 20th ஓவர் போடவே விடக்கூடாது. அந்த எண்டு டிவைன் வந்துட்டு செம்மையா விளையாடினாங்க, சூப்பரா நெகோசியேட் பண்ணி ஆடினாங்க, 50 அடிச்சாங்க. எல்லாம் கிரவுண்டட் ஷாட் தான், எதுவும் தூக்கி அடிச்சு எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் இந்தியாவில ஃபாஸ்ட் பவுலிங்னா ஜோலான் கோஸ்வாமி, அவங்கள விட்டா அந்த இவங்க ஒருத்தங்க ஷிகா பாண்டேன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இவங்க தான் வந்துட்டு ஃபாஸ்ட் போடுறவங்க. பூஜா வட்சகர், ரேணுகா சிங் தாக்கூர் எல்லாம் வந்துட்டு மீடியம் பேஸ். ஆக்சுவலா அவங்கள வச்சு ஓவரை நீங்க ஓட்டி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர். இன்னொன்னு நான் ஹர்மன்பிரீத் கௌர் என்ன கேக்குறேன், ஒரு 2 ரன் அடிக்கிறாங்க, ஒரு பார்ட் டைம் பவுலர்னா யாரு? நீங்க கையை சுத்தலாம்ல, ஒரு கையை சுத்தி ஒரு 2 ஓவர் போடுறதுல என்ன? நீங்க நார்மலா எப்பவும் போட்டுட்டு ரெகுலரா போடுற ஒரு பவுலர் வேற, பார்ட் டைமரா ஒருத்தரை வந்து அவங்க அடிக்க போய் விக்கெட் விடுவாங்க. இதெல்லாம் லைக் பேசிக் திங்ஸ். ஹர்மன்பிரீத் கௌர் வந்துட்டு ஆக்சுவலா அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நல்ல கேப்டன். இன்னொன்னு நீங்க ஹர்மன்பிரீத் கௌரை தொட வேணாம், நீங்க எனக்கு ஆக்சுவலா ஹர்மன்பிரீத் கௌர் பிடிக்கும். பட் ஆனா நேத்து
அவுட் ஆன விதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட். 2 4 அடிச்சிருக்காங்க, 2 4 அடிச்சுட்டு ஏற்கனவே 2 விக்கெட் போயிருக்கு. பவர் பிளேல தான் ஆடிட்டு இருக்கீங்க, டைம் எடுத்து ஆடலாம்ல. ஸ்டெம் டு ஸ்டெம் லைன்ல போடுற பாலுக்கு எதுக்கு அக்ராஸ்ல போய் ஆடுறீங்க? நேரா எல்பிடபிள்யூ, அதுக்கு ஒரு ரிவ்யூ வேற வேஸ்ட் பண்ணீங்க. உங்க நல்ல நேரம் அது அம்பையர்ஸ் காலா இருந்தது. விக்கெட் சிட்டிங்கா இருந்தா இன்னொரு ரிவ்யூ வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரூல் வைக்கணும். கேப்டனா இருந்தா நான் ஒரு ரிவ்யூ எடுத்தே தீருவேன், 2 ரிவ்யூல நான் ஒரு ரிவ்யூ எனக்கு தான் வச்சுப்பேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த தாட் ப்ராசஸே போக கூடாது. நேரா காலில் வாங்குறீங்க. ஷஃபாலி வர்மா வந்துட்டு ஆக்சுவலா நான் போன இதுலயே வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொன்னேன். ஷஃபாலி வர்மாக்கு ரெஸ்ட் கொடுங்க, அவங்க ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. எஸ்டிகா பாட்டியாவை எடுத்துட்டு வாங்க. எஸ்டிகா பாட்டியா நல்ல பிளேயர், பட் இதெல்லாம் வந்துட்டு இந்தியா டீம் பண்ண மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு 2 வீடியோ நம்ம பேசலாம், பட் ஆனா அது அங்க கொண்டு போய் சேராது. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லவே இல்லை. கம்பேரிட்டிவ்லி பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பாத்திமா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஒருத்தங்க வந்துட்டு கால் வந்துட்டு ஓடி வந்துட்டு இதுவானாங்க, நிகில் மாதிரி ஆயிட்டு உள்ள போனாங்க பாவம். அவங்களும் நல்லா போடுறாங்க, அவங்களுக்கு ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கு. பாத்திமா செம்மையா போடுறாங்க. ஆக்சுவலா நாளைக்கு வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கா வந்துட்டு 116 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் 116 2020 டிஃபெண்ட் பண்றது பெரிய விஷயம். பாகிஸ்தானுக்கு தான் ஸ்லைட் எட்ஜ். இவங்க 160 அடிச்சுட்டு ஏசியா கப் ஃபைனல் மேட்சுக்கு அசிங்கமா தோத்தாங்க ஸ்ரீலங்காவோட. அதுவே ஒரு டிமாரலைசிங் லாஸ். ஏசியா கப் வந்துட்டு நம்ம வின் பண்ணிருக்கணும். 167 அடிச்சுட்டு சமாரி ஆட்டப்பட்ட விக்கெட்டை வேற எடுத்துட்டு வேற நம்ம வந்துட்டு தோத்து போனோம். அந்த அனுஷ்கா சஞ்சீவனி அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிறது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் டெத். இனி 3 மேட்சும் கன்ஃபார்மா ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்ஸ், இல்லைன்னா நெட் ரன் ரேட்டை வச்சு விளையாண்டுட்டு இருக்கணும். நாளைக்கே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 30 ரன் 20 ரன் இல்ல ஒரு 15 ஓவர் 17 ஓவர்ல மேட்ச் முடிச்சாதான் உங்களுக்கு நெட் ரன் ரேட் நல்லா இருக்கும். -2 இருக்கு நெட் ரன் ரேட். 160 அடிச்சிருக்கீங்க, 160 அடிக்க விட்டுருக்கீங்க. பொறுமையா இன்னிங்ஸை பில்டு பண்ணி அவங்க 7 to 15 வந்துட்டு மொத்தமாவே 57 ரன் தான் அடிச்சாங்க. 7 to அந்த மிடில் ஓவர் ஃபேஸ்ல கடைசி 5 ஓவர்ல தான் திரும்பி அடிச்சாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போவோம். லைக் என்னன்னா ஒரு 160 ஒண்ணு எல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க போல. ஐயோ 160 பிரஷர் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டாங்க. யாருமே நிக்கல. ஹர்மன்பிரீத் கௌர் எந்த டவுன் ப்ரோ இறங்குவாங்க வழக்கமா? நம்பர் 4 தானே இருங்க. அதான் எப்படின்னா ஷஃபாலி, ஸ்மிருதி, யாஸ்டிகா, ராட்ரிகஸ், ஹர்மன்பிரீத். எதுக்கு மேல வரணும்? என்ன நீடு இருந்துச்சு? ஜெமிமார் விக்கெட்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. யாஸ்டிகா பிளேஸ்ல எதுக்கு உங்க டவுன் ஏதோ அதுல ஆடுங்க. யாஸ்டிகா இடத்துல ஸ்ரேயாங்க் ஆடிட்டாங்க. ஆமா அது கரெக்ட் தான். நாளைக்கு ஸ்ரேயாங்காவை டிராப் பண்ணி ஆகணும், பண்ணிட்டு ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கணும். இல்ல நீங்க ஆமா கரெக்ட் தான். ஷார்ஜா ஆடுறீங்கன்னா ஸ்ரேயாங்கா வச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ஜா விக்கெட்ல வந்துட்டு அந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நான் ஒண்ணு பார்த்தேன், அதுல டேர்ன் நல்லா கிடைக்குது. அந்த ஷார்ஜா விக்கெட்ல ஆடுறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்ரேயாங்கா பாட்டில வச்சுக்கோங்க, டேர்ன் கிடைக்குது. துபாய் பிச்சு பிளாட் ட்ராக், அங்க பேஸ் போட்டாலே அடி வாங்குவாங்க. ஸ்பின்னு நீங்க தூக்கி நம்மளும் ஒண்ணு 90 km/h எல்லாம் போறது இல்ல, ஸ்லோவா தான் 80-70 தான் ஃபிளைட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தீப்தி சர்மாக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வேணும். அந்த எண்டு அப்ப வந்துட்டு போட்டாங்க தீப்தி சர்மா டெத்துல அப்படின்னா ஒரு 2 ஜுலான் கோஸ்வாமி வந்து போடுவாங்க. ஜுலான் கோஸ்வாமி தான் யாருனாலும் அடிக்க முடியாது. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபீமேல் கபில் தேவ் அவங்க. இப்ப வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் இருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டெத்துல ஸ்பின்னே வேணாம். 17 ஓவருக்கு முன்னாடி முடிச்சிருங்க, 18 19 20க்கு பேசே வச்சுக்கோங்க அப்படின்னு. நீங்க சொல்லுங்க நாளைக்கு எப்படி? பாகிஸ்தானுக்கு ஆக்சுவலா பேட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங்ல ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க வச்சு அடிச்சிட்டாங்கன்னா மேபி கடைசியா பாத்திமா வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 140 அடிச்சாங்கன்னா பாகிஸ்தான் கேம் டு லூஸா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 130 140 அப்படி அவங்க நம்ம அடிச்சிட்டோம்னா நல்ல டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஸ்கோர் தான். சப்போஸ் அவங்க 120 130 அடிச்சா நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதான் ஆக்சுவலா நான் பாகிஸ்தானுக்கு தான் சொன்னேன். பாகிஸ்தான் 130 140 அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம்னு சொன்னேன். இந்தியா ஆக்சுவலா 160 அடிச்ச மேட்சஸ் எல்லாம் தோத்ததே கிடையாது. நேத்து ரொம்ப புவரா, லைக் என்ன சொல்லுது, இது முடிச்சு நான் அதோட ஹோம் ஒர்க் சொல்றேன். நான் இதுதான் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிருப்பாங்க எனக்கு தோணுச்சு. இந்த நாளைக்கு மேட்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆனா அட்லீஸ்ட் ஒரு 150, ஏன்னா நல்லா ரன் ரேட் வேணும், நல்லா நிக்கணும், உள்ள நிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 150 அடிச்சு அவங்கள ஒரு 90-100க்கு முடிச்சிடணும். சப்போஸ் அவங்கள ஆட விட்டா இப்ப நடக்கிற மாதிரி தான். இன்னைக்கு ஆஸ்திரேலியா பண்ணாங்க பாருங்க, 90க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவை 90க்கு முடிச்சிட்டாங்க. திருப்பி அவங்க கேம் பத்தி பேசியே ஆகணும். பட் நம்ம இந்தியா மேட்ச்க்காக வந்தாலும் அவங்கள பேச முடியல. அவங்க பாருங்க 3 விக்கெட் எடுத்தாங்க. அப்பே பெட் முனி நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன். எலிசி அவுட் ஆனா, கார்னர் அவுட் ஆனா, அலிசிலி அவுட் ஆனா, ஒரே ஆதாரம் 40 ரன் வச்சு 5 ஓவர்ல முடிச்சிட்டாங்க.
அப்படி ஆட மாட்டாங்க, ஏன்னு தெரியல. சரி கரெக்ட். ஓகே, அதான் திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 120 இப்ப இங்கிலாண்ட பண்ணிருக்காங்க, 170 தான் அடிக்க வச்சிருக்காங்க பங்களாதேஷ். சேஸ் பண்றாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்கள ஒரு 150 170 முடிச்சுட்டு நம்ம அடிச்சிடணும். இது நேற்று மேட்சுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கோச், அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் சோஃபி டிவைன், இவங்க 2 பேரும் நல்லா ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா ஜெயிச்சிருக்காங்க நியூசிலாந்து இந்தியா கிட்ட. அதனால அவங்க என்னென்னலாம் ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டார்கெட் செட் பண்ணோம். அதில் சோஃபி டிவைன் ஆடுறப்ப காமிச்சாங்க, முன்ன அவங்க நின்ற பொசிஷனும் இப்போ அவங்க சேஞ்ச் பண்ண பொசிஷனும் காமிச்சாங்க. முன்ன ஃபாஸ்ட்டுக்கு எப்படி நிற்பாங்க, இப்ப எப்படி நிற்பாங்க, முன்ன ஸ்பின்னுக்கு எப்படி நிற்பாங்க, இப்ப அந்த பொசிஷன் தான் மாட்டிருக்காங்க. அந்த பொசிஷன் மாட்டி ஒரு லைஃபும் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹோம் ஒர்க்கை பேட்டிங்ல பண்ணாங்க. அதோட வர அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பவர் பிளேல எப்படி தீப்தி சர்மா வருவாங்க. அவங்க ஓவர் அந்த புது பொண்ணு பிளிம்மர் ஃபர்ஸ்ட் இப்பதான் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணை இறக்கி விட்டு அடிச்சிடலாம், ஏன்னா அது எப்படி ஆடும் தெரியாது. அந்த பொண்ணு ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஆடுறா, இறக்கி விட்டு அடிக்க வச்சிடலாம். அடிக்க வச்சுட்டா தீப்தி சர்மா காலினா டீமே காலி. அதை தாண்டி வேற ஏதாச்சும் வந்து நான் காப்பாத்துவேன், நான் இருக்கேன் ஆஷா போட்டாங்க. பட் அவங்க ஓட அடிக்க முடியும் அப்படிதான் போட்டாங்க. சூப்பர் டர்ன் ஆகல, அந்த பிச்சில் டர்ன் ஆகல. அதனால அந்த ஒர்க்கையும் நல்லா பண்ணிட்டாங்க. பவர் பிளே அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கும் பார்த்துட்டு பின்னாடி நான் தள்ளி அடிக்கிறேன் நின்னுறேன்ட்டாங்க. எனக்கு இது கூட பெருசா தோணல. என்னைக்கு அவங்க கிட்ட என்ன பெருசா தோணுச்சுன்னா, அவங்க நேற்று 160 அடிச்சு இந்தியா திருப்பி ஆடி பவர் பிளேல ஷிஃபாலி ஸ்மிருதி நல்லா ஸ்டார்ட் கொடுத்து இந்தியா 10 ஓவர்ஸ்க்கு 80 கூட அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியும் இந்தியா தோத்துருக்கும். ஏன்னா பயங்கரமா இன்னொரு மூவ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு எமிலிக்கர் லியாட்டோவை வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ண முடியாது, ஓவர் 9க்கு மேல லியாட்டோவை போட்டுன்னு இருக்காங்க, 8க்கு மேல எமிலிக்கர் போட்டுன்னு இருக்காங்க. அதையும் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க 160 அடிச்ச உடனேவே அவங்க ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல போயிட்டாங்க. இந்தியா ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஒரு 20 ரன்ஸ் இருக்கும் போது நல்லா விளையாண்டு இருந்தாங்க. ஷஃபாலி வர்மா விக்கெட்டை தூக்கி போட்டு போனாங்க. நான் ஸ்மிருதி மந்தனா வந்துட்டு ஆக்சுவலா ஒரு நல்ல பிளேயரு, லாங் ஆஃப் இருக்குன்னு தெரியுது, எதுக்கு அந்த ஷாட் ஆடணும்? லாங் ஆஃப் நிறுத்திருக்காங்க. அது அவங்க ஸ்ட்ராங் ஜோனா அவங்க வெளியே அடிச்சிருவாங்க கமிட் பண்ணி அடிச்சாங்கன்னு கமெண்ட்ரில சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இப்படி தோக்காம போயிருக்கணும்னு தோணுச்சு. இன்னும் போயிருக்கணும். இல்ல நான் எப்படி எதிர்பார்த்தேன், விக்கெட் விடாம இருந்திருக்கணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு வாட்டி ஜெர்மனி ஆப்ளிகேஷன் இன்னும் 100 அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி நிக்கணும். இன்னைக்கு நான் பாக்கணும் டாகு என்ன பண்ண போறா, அமெரிக்கா என்ன, ஏன்னா அமெரிக்கா பவர் பிளேல போடுறவ அவளை போட விடல. அமெரிக்காவும் பவர் பிளேல போடல, டாகுவும் போடல. அப்ப என்னதான் பண்ண போறாங்க மாதிரி தோணுச்சு. அவங்க பார்த்தா லாஸ்ட்ல அவங்க பாருங்க 4 ஓவர் 13 3 விக்கெட் டாகு, அமெரிக்கா 4 ஓவர் 19 1 விக்கெட். அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க பின்னாடி இருந்தனால இவங்க திடீர்னு பால் டு பால் ரன் அவரை கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண நிறைய பேருக்கு. மசூம்டரியா அந்த அளவுக்கு யோசிக்கல, எதுவுமே பிளைண்டா வந்து ஆடிடலாம் அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணி வந்து நின்ட்டாரா, எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலா நீங்க நியூசிலாந்து ஹோம்ஒர்க் பண்ணதை பத்தி சொன்னீங்க. நியூசிலாந்து இன்னொரு ஹோம்ஒர்க் என்ன பண்ணாங்களா, அவங்க வந்துட்டு பால ஏர்லயே அடிக்கல, எல்லா பாலும் தரையோட கேப்ல அண்ட் எல்லாம் கரெக்டான பிளேசஸ் அடிச்சாங்க, கேப்ல அடிச்சாங்க. அந்த ஹாலிடேன்னு ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்க, அவங்க ரிவர் ஸ்வீப் எல்லாம் தீப்தி சர்மாவே அடிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த பக்கம் டிவைனுக்கு வந்துட்டு ஒரு இதுவா போயிடுச்சு. எல்லாம் வந்துட்டு தூக்கி இந்த லாங்கான அந்த கண்ட்ரி அந்த சைட்லயே அடிச்சிட்டு இருந்தனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 160 அடிச்சிட்டாங்க. 160 அடிச்ச உடனே அவங்க ஒரு பிளான்ல வந்துட்டாங்க. 3 பேரை தூக்குனா மேட்ச் முடிஞ்சு. ஹர்மன் பிரீத் கௌர், ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா ரோட்ரிகஸ். நான் முடிச்சுக்கிறேன், அதை முடிச்சிட்டு நான் பின்னால பாத்துக்கிறேன். பின்னால வந்துட்டு நீ வந்துட்டு ரிச்சா கோஷ் மாதிரி கூட சொல்லுங்க. கரெக்ட், நீங்க சொல்றது வேலிடான பாயிண்ட். அவங்க அந்த 3 விக்கெட் தான் ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் கொஞ்சம் வசும்டர் ஹோம் ஒர்க் பண்ணி ரிச்சா கோஷால முன்னாடி ஆட முடியல. அந்த பொண்ணு 12 13க்கு அப்புறம் வந்து அடிக்கிற பொண்ணு. அப்ப என்ன பண்றதுனோ ஸ்ரேயாங்கா பட்டேலோ இல்ல அருந்ததி ரெட்டியை இறக்கி விட்டுருக்கணும். இறக்கிட்டு கொஞ்ச நேரம் உள்ள நில்லு, கொஞ்சம் தள்ளு, பால் பழசாக்கு, புது பால் ஆட தெரியல, எத்தனை ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறாங்க, பீட் ஆகுறாங்க ரிச்சா கோஷ். அப்போ நியூ பால் ஆட வரல. அப்ப யாராச்சும் அருந்ததியோ இல்ல ஸ்ரேயாங்கா பட்டேல் அமைச்சு ராட்ரிகஸ் கூட கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போடும், பாலை மட்டும் தேயவி அப்படி பிளான் பண்ணிட்டா கூட கொஞ்சம் இன்னும் நல்லா போயிருக்கும் மேட்ச். சோ அதான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாளைக்கு பண்ணாம கரெக்டா விளையாடினா மட்டும்தான் நாளைக்கும் வின் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வின் பண்ணி கான்பிடன்ஸா வராங்க. நம்ம லாஸ்ட்ல இருக்கோம், இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானை சாப்பிட்டு இருக்கோம், எல்லா வாட்டியும் அடிச்சு ஓட விட்டுருக்கோம். இது வரைக்கும் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். சோ நாளைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். கூட தோத்தது இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா,
ஆஸ்திரேலியா ஜெயிச்சாதான் செமிஃபைனல், ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டா முடிஞ்சு. அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சி யாரும் ஆஸ் இந்தியா ஃபேன் எனக்கும் வந்துட்டு அவங்க ஆஸ்திரேலியாவை அடிக்கணும் அப்படிங்கறதுலாம் ஆசை. 5 T20 வந்து இந்தியால வந்து விளையாண்டாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். 4 T20 ஜெயிச்சுட்டு போனாங்க. இங்க வந்து நம்மள 4 T20 ஜெயிச்சுட்டு போனாங்க. அப்படி இருக்க ஒரு டீமை நம்ம ஜெயிச்சு, நான் சீரியஸா சொல்றேன், இந்த டீம் செமிஃபைனல் போனாலே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா குரூப் ஆஃப் டெத் ஃபர்ஸ்ட் மேட்சும் தோத்துட்டாங்க. இதுல இருந்து இன்னொரு 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு போறதுங்கிறது பெரிய விஷயம். பட் பாப்போம். நியூசிலாந்து தோக்கணும்னு ப்ரே பண்ணோம், அது நிறைய பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். நம்ம நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சு வச்சுக்கணும். நல்ல ஒரு +2 அப்படி போய்க்கணும் அடுத்த 2 மேட்ச். ரொம்ப +2, நம்ம -2னா அவங்க +2, அந்த அப்படியே ஆப்போசிட்டால இருக்கும் அவங்களுக்கு. அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, நியூசிலாந்து இன்னொரு மேட்ச் கூட தோத்துக்கலாம். இன்னொரு மேட்ச் கூட தோத்து அவங்களுக்கு இன்னும் 3 மேட்ச்ல மீதி 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கூட 3 வின்ல அவங்க உள்ள போயிடுவாங்க, அவங்களும் ஆஸ்திரேலியாவும். அது ஒண்ணுதான் ஒரு மாதிரி என்ன சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏசியா கப் முதல்ல சொன்னேன், இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஓவரா கொடுத்துன்னு இருக்காங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். பெரிய ஏசியா கப்ல இருந்தே ஷஃபாலி வர்மாக்கு ஒரு ஆடு, ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு ஆடு, ஹர்மன் பிரீத்துக்கு அவருக்கு ஒரு ஆடு. ஏசியா கப்லயே போயிடுச்சு. சரி ஏசியா கப் போயிடுச்சு, அட்லீஸ்ட் அங்கேயாவது விடுவோம்னா அதுக்கப்புறமும் திரும்ப 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 ஆடா போட்டுன்னு இருக்காங்க. அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது இதுவா போயிடுச்சு. பட் எனக்கு தெரியல ஆக்சுவலா, லைக் நாளைக்கு வந்துட்டு யஷ்டிகா பாட்டியா ஆடுவாங்களா ஷேங்கா பாட்டில உட்கார வச்சுட்டு? என்னன்னு தெரியல. இந்தியா வந்துட்டு டாக்டிக்கலா தோத்து போயிட்டாங்க ஆக்சுவலா நியூசிலாண்ட. ஏன்னா அட்லீஸ்ட் ஹர்மன் பிரீத் ஒரு நம்பர் 3ல இறங்கினவங்க ஒரு 10 ஓவர் வரைக்கும் நின்று இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஹர்மன் பிரீத் ஒரு 30 பால்லாம் ஆட்டாங்கன்னா, அவங்க அடிச்சா 6 டவுன் தி ட்ராக் வந்து அடிச்சாங்கன்னா 6 போயிடும், எவ்வளவு பெரிய கிரவுண்டா இருந்தாலும். அந்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு 2 4 அடிச்சிருக்காங்க, ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா 6 ஓவர் பவர் பிளே நின்னுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிருக்கலாம். பட் தெரியல ஏன் எதனால. இது பிராக்டிக்கலா தான் நியூசிலாந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த இதுல டாக்டிக்கல் இதுல வந்துட்டு இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க இந்தியா. அதனாலதான் தோத்து போறாங்க. அவங்க இன்டென்ட் சுத்தமா ஒண்ணுமே இல்ல, இன்டென்ட்டும் இல்ல. சொல்லப்போனா அவங்க நம்ம பால் சாப்பிட்டனாலதான் ஸ்மிருதி வந்தனா அடிக்க போய் அவுட் ஆனாங்க. ஓப்பனா சொல்லணும், ஸ்மிருதி ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஆட்டாங்க, நல்லா பட்டுன்னு இருந்தது. இவங்க பால் சாப்பிட ஆரம்பிச்சனாலதான் அவங்க அடிக்க போய் அவங்க அவுட் ஆயிட்டு அடுத்தவங்க இவங்க அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு நல்லா போயிட்டு ராட்ரிகஸ் 4.5 இறங்கினா ஃபர்ஸ்ட் பாலே 4. அந்நேட்டிக்கு வந்து ஸ்மிருதி அந்நேட்டிக்கு வந்து ஹர்மன் கௌர் 11 பால் ஆட்டாங்க. அந்த 11 பால் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா ஒரு 20 ரன் வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணோட ஸ்லாட் எதுக்கு அந்த ஸ்லாட் விளையாடணும்? அதெல்லாம் எதுக்கு? அவங்க எடுத்து பந்து ஜெமிமா ரோட்ரிகேட்ஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா ஜெமிமா ரோட்ரிகேட்ஸ் எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு துரு பிளேயர், அப்படி டேப் அண்ட் ரன் தட்டிட்டு ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு 1s 2 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பால் 50 அந்த மாதிரி பிளேயர், 35 பால் 50 பொறுமையா தான் ஆடுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும், இன்னிங்ஸ் கரெக்டா பில்ட் ஆகி போயின்னு இருக்கும். அவங்க இடத்துல நீங்க இறங்கி சரி இறங்கினதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் எதுவும் பண்ணாம அடுத்தவங்க மேல ப்ரெஷர் போட்டு சரி அவங்க அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க நீங்களாவது நின்று அடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் பண்ணாம கடைசியில அது அப்படியே வந்து சீட்டு கட்டு மாதிரி செஞ்சுட்டாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நிறைய பேசணும், இந்தியா விமன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இதுவே இல்ல, ரெகக்னேஷனே இல்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லன்ட்டு. இப்ப சப்போர்ட் நிறைய இருக்கு, ரெகக்னேஷன் நிறைய இருக்கு. இந்தியா மென்ஸ் டீம் இப்ப எப்படி திட்டு வாங்குறாங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமா திட்டு வாங்குவாங்க. மென்ஸ் டீம் வந்துட்டு 3 வேர்ல்டு கப் 4 வேர்ல்டு கப் ஜெயிச்சே வந்துட்டு 2024 வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விமன்ஸ் டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆகணும். ஆஸ் இந்தியன் ஃபேனா பெட்டர்மெண்ட் ஆகணும் தான் நாங்க நினைக்கிறோமே தவிர்த்து டீக்ரேட் பண்ணி பேசணும், டிமோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது எங்க தாட் கிடையாது. இந்த 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நாங்களும் கண்டிப்பா ஹாப்பியா இருப்போம். சோ யா லெட்ஸ் see. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் அடிச்சிருவோம்ல, ஜெயிச்சிருவோம்ல பாகிஸ்தான? வாய்ப்பு நிறைய இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ஓப்பனிங் ஒர்க் ஆகணும், பவுலிங் ஒர்க் ஆகணும், அதுதான் மெயின். இப்போ அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஸ்ரேயங்கா யஷ்டிகா அந்த சேஞ்ச் வந்துருச்சுனாலே ஒரு நல்ல இந்தியா வின் பண்ண போயிடும். பாப்போம். இல்லையா சரி அப்படி நாங்க இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பல அப்படின்னு மைண்ட்ல இருக்கீங்களா? ஏதாச்சும் ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு சஞ்சீவனோ எல்லாம் வேற ஏதாச்சும் கூட எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க, ராதா யாதவ் போட்டுக்கோங்க. அவங்க நல்ல ஆல்ரவுண்டர் கூட. அதான் அடிக்க பேட்ஸ்மேனே சேர்த்துக்கோங்க, வேற வழி இல்ல நாங்க இன்னமும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்ப மாட்டோம்னா ஸ்பின்னியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் ஓகே, நாங்க பேட்ஸ்மேனா ட்ரை பண்ண போறோம்னா கண்டிப்பா ஸ்ரேயங்கா பாட்டியல் தான் டிராப் பண்ணி ஆகணும். டிராப் பண்ணிட்டு யஷ்டிகா பாட்டியாவை சேர்த்துக்கிட்டு பெட்ரு. 1 டவுன் ஒர்க் ஆகும். சப்போஸ் டிபி அவுட் ஆயிட்டாலும் யஷ்டிகா நின்றுவாங்க, அவங்கள குறையே சொல்ல முடியாது. அவங்களுக்கு தள்ளியும் ஆட தெரியும், அடிக்கவும் தெரியும், அதெல்லாம் நல்ல கேம்.
ஏன்னா இன்ஜுரியில போயிருக்காங்க, திரும்பி வராங்க, எப்படி ஆடுவாங்க அது மட்டும் தான் கன்சர்ன். மற்றபடி அவங்களுக்கு குறை சொல்லவே முடியாது. ஆனா அதுல வேற நம்ம நிறைய எப்படின்னா ஷெஃபாலி எப்ப ஆடுறாங்களோ அப்பதான் நம்ம வின் பண்ணுவோம். அதனால அவங்க ஆடியே ஆகணும். அதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளம். அவங்க எப்பெல்லாம் அவுட் ஆகுறாங்க அந்த டைம்ல நம்ம தோத்துறோம். ஆல்மோஸ்ட் மேட்ச் போக மாட்டேங்குது. இப்போ அந்த ஏசியா கப்ல கூட பாத்தீங்கன்னா அந்த நேபாள ஆக்சுவலா ஏதோ ஒரு புது டீம்லாம் வந்திருந்தாங்க. அந்த டீமோட கூட வந்துட்டு ஒரு 40 வந்துட்டு 50 கன்வெர்ட் பண்ணி ஒரு 80 100 அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க ஷெஃபாலி வர்மா. அவங்களுக்கு ஏதோ ஒரு அரிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு 2 4 போயிடுச்சுன்னா ஓகே, இந்த ஓவர்ல 2 4 அடிச்சிட்டோம், 3 சிங்கிள் தட்டிப்போம், 2 சிங்கிள் தட்டிப்போம், அந்த மைண்டே வர மாட்டேங்குது. நான் போவேன், இன்னொரு 6க்கு போவேன், இன்னொரு 4 அடிக்க போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பா விக்கெட் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களாம் தான் வந்துட்டு மெயின் ஓப்பனர். அவங்க ஹர்மன் பிரீத் கவுர், ஜெயமா ரோட்ரிகஸ், இதை விட்டா ரிச்சா கோஷ் மட்டும் தான் அதுக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி அந்த டீமை வந்துட்டு கடைசியில கொண்டு போய் பினிஷ் பண்ண வைப்பாங்க. அந்த ரிச்சா கோஷ்க்கு போற வரைக்கும் இவங்க மேட்சை செட் பண்ணி குடிச்சிட்டாங்கன்னா ரிச்சா கோஷ் வந்து பினிஷ் பண்ணிடுவாங்க. ரிச்சா கோஷ் நம்ம பார்த்திருக்கோம் 3 ஓவர்ல 38 40 ரன் எல்லாம் அடிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி செட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேம் பிரச்சனை இருக்காது, ஸ்ரீலங்கா கேம் பிரச்சனை இருக்காது. ஆஸ்திரேலியாவோட ஆடும்போதுதான் பிரச்சனையே. நாளைக்கும் நாளானிக்கும் ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. ஆஸ்திரேலியா கூட ஆட போகும்போதுதான் பிரச்சனை. ஆஸ்திரேலியாவோட கடைசி ஆடுறோமா ஸ்ரீலங்காவோட கடைசி ஆடுறோமா பாருங்க. பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட அடுத்த மேட்ச் ஆடிடுறோம். ஆஸ்திரேலியாவோட கடைசி மேட்ச் 13th Sunday 7:30 PM in Sharjah. அது ஆக்சுவலா ஒரு குவார்டர் ஃபைனல் தான் இந்தியாக்கு. செமிஃபைனலுக்கு முன்னாடி ஒரு குவார்டர் ஃபைனல். அந்த மேட்ச் நம்ம என்ன ரிசல்ட் கிடைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் இருக்கு, அதுக்கு பார்த்துன்னு இருப்போம் அவங்க என்ன ஆகுறாங்க. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் கஷ்டமான விஷயம். அது அந்த நிலைமை மட்டும் வந்துடக்கூடாது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆஸ்திரேலியாவை எப்படியாவது ஏதாவது பண்ணி ஒரு மிராக்கிள் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா செமிஃபைனல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செமிஃபைனல் போயிட்டாங்கன்னா எதுவுமே ஜெயிச்சது இல்ல. 2017 இங்கிலாந்து கிட்ட போயிட்டு 7 ரன்ல தோத்துட்டு வந்தோம். அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச். பாவம் மித்தாலி ராஜ் ரன் அவுட் ஆவாங்க. போன வருஷம் லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல ஹர்மன் பிரீத் கவுர் பேட்டை வந்துட்டு இது பண்ணிட்டு அதெல்லாம் என்ன சொல்றது. சோ அதனால இந்த வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்க நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா செமிஃபைனல்ஸ் எப்படி இங்கிலாந்து தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே 2024 நம்ம விளையாண்ட மாதிரியான ஒரு செட்டு வரப்போகுது. திரும்ப வந்துட்டு இவங்க இங்கிலாந்து தான் வரப்போறாங்க. இங்கிலாந்து வந்துட்டு ஒன்னும் ஓஹோன்னு விளையாடுற மாதிரி தெரியல. இங்கிலாண்டோட செமிஃபைனல்ஸ் ஆடிட்டு ஃபைனல்ஸுக்கு கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸோட 117 நோலாஸ்ல ஜெயிச்சாங்க. சோ அதனால அந்த மாதிரி வந்து ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே வருஷத்துல T20 வேர்ல்டு கப் அவங்களும் மென்ஸும் உமன்ஸும் ஜெயிச்ச மாதிரி. சோ பாப்போம். இது ஆக்சுவலா இது வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. இது ஆக்சுவலா இது வந்துட்டு பேராசை. ஏன்னா ஆஸ்திரேலியா இருக்கும்போது இந்தியா கப் அடிக்கணும்னு நினைக்கிறது பேராசை. பட் பாப்போம், நடந்தா சந்தோஷம். சரி, ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு கன்ஃபார்ம் மேட்ச் முடிச்சு கண்டிப்பா 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 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. பாப்போம். பை ப்ரோ.